நாம எல்லாருமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கு இந்த டைம்ல. உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடான டிஆர்சி, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் காங்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டுல 200க்கு பேருக்கு மேல கோவிட் மாதிரியான ஒரு வைரஸ் தாக்கி இறந்திருக்காங்க. 800ல இருந்து 900 பேருக்கு மேல அந்த நாட்டுல இந்த வைரஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இத பத்தின ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். இந்த கோவிட் மாதிரியான வைரஸ் சொன்னோம்ல, அந்த வைரஸ் பேரு எப்போலா வைரஸ். இந்த வைரஸ் எப்படி பரவும்னா, கோவிட் மாதிரி ரொம்ப ஈஸியா காத்து மூலியம் பரவுறது கிடையாது. ஒரு பாடி டச் ஆகுது, ஒருத்தர் கை இன்னொருத்தர் மேல படுது அப்படிங்கிறப்ப அந்த வேர்வை மூலியமா பரவுறது, சளி மாதிரியான இந்த நீர் திவலைகள் மூலமா பரவுறது, இந்த மாதிரி ஒரு ரத்தம் மூலியமா அப்படின்னு சொல்லி பாடி டு பாடி கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் இந்த நோய் பரவுது. மற்றபடி ஈஸியா காத்து மூலியமா பரவுறதுலாம் கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, டிஆர்சி அப்படிங்கிற கிட்டத்தட்ட அந்த நாடு வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல நாடு இருக்கு. அந்த டிஆர்சிங்கிற நாட்டுல, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் காங்கோங்கிற நாட்டுல 11 கோடியில இருந்து 12.5 கோடி வரைக்கும் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாடு வந்து உலக மக்கள் தொகை பட்டியல்ல ஒரு 15 இடத்துக்குள்ள இருக்கு இந்த நாடு. இந்த நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800ல இருந்து 900 பேருக்கு மேல இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தாக்கி எல்லாருமே குவாரண்டைன் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. 200 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இந்த இறந்தவங்களை வந்து அவங்க உறவினர் வந்து இந்த அடக்கம் பண்ற இந்த நேரத்துல அவங்க வந்து அந்த பாடியை வாங்கி அந்த இதை வச்சு அவங்க அந்த பாடியை தொட்டு தூக்கி எல்லாம் பண்ற நேரத்துல அவங்களோட பிளட் வந்து இவங்களுக்கு பரவி இப்படியும் பரவிக்கிட்டு இருக்கு. இதை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்க ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் வார் நடந்துகிட்டு இருக்கு. ரெபல் வெர்சஸ் கவர்மெண்ட் மாதிரி ஒரு 2 குரூப்புக்கு இடையில வார் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு வில்லேஜ் சைட்லலாம் இந்த மாதிரி நோய் பரவுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கவர்மெண்டாலேயே. இங்க இருந்து டாக்டர்ஸ் அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னா அவங்க ஊர் மக்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்களை வந்து நீங்க காமிங்க அப்படின்னா காமிக்க மாட்டேங்கிறாங்க. யார் இது வந்து கன்ஃபார்ம் இந்த 800ல இருந்து 900 பேர். இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டுல டாக்டர் ஷார்டேஜ் வேற இருக்கு. பெட் பத்த மாட்டேங்குதுங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பெட் பத்த மாட்டேங்குதுங்கிறாங்க. எப்படி அவங்க அந்த 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 மக்களை காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இன்னொன்னு, இந்த எப்போலா மாதிரியான வைரஸ், இந்த எப்போலா வைரஸ் இருக்குல்ல, இந்த வைரஸுக்குன்னு அப்ரூவ்டு வேக்சின் கண்டுபிடிக்கல, அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கல. அப்படிங்கிறப்ப ஹூ என்ன பண்ணானே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது ஒரு குளோபல் ஹெல்த் கேரா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப கவனமா இருங்க. இந்த நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த நாட்டுல இருந்து உங்க நாட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நீங்க அவங்கள வந்து ரொம்ப செக் பண்ணி ஏர்போர்ட்லயே அவங்க ரொம்ப எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க நாட்டுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இப்போ வந்து அந்த நாட்டுல ஒரு பயங்கர ஒரு 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 அவுட் பிரேக்கா போய்கிட்டு இருக்கு அந்த நாட்டுல. அதே மாதிரி உகாண்டாங்கிற நாட்டிலையுமே 7 பேருக்கு வந்து இந்த நோய் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல ஒருத்தர் டெத் இறந்திருக்காங்க. 6 பேர் வந்து ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த காங்கோ நாட்டுல பயங்கரமா அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு என்ன பிரச்சனை தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க, இதனால நமக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா, இன்னொன்னு என்ன அப்படின்னா, உகாண்டாங்கிற நாட்டு இருக்குல்ல, அந்த நாட்டுல இருக்க ஒரு ஒரு பேசஞ்சர், ஒரு லேடி பேசஞ்சர் வந்து பெங்களூர் வந்து இறங்கியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த மாதிரியான ஒரு 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 ஹூ வந்து ஒரு குளோபலி ஹெல்த் கேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்பவே எல்லா ஏர்போர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்ஸ்லயுமே தெர்மல் ஸ்கேனிங் மாதிரி வச்சுட்டாங்க. ஏர்போர்ட் ஸ்கிரீனிங் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேசஞ்சர் வந்து ஏர்போர்ட்ல ஏரோப்ளைன்ல இருந்து இறங்கி உள்ள ஏர்போர்ட்குள்ள வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அவங்களோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, பாடி டெம்பரேச்சர், அவங்களுக்கு ஏதாவது சிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்கிரீனிங்ல காமிச்சு அவங்க தனியா ஏர்போர்ட் வெளியவே போக முடியாத அளவு அவங்க லாக் பண்ணி நீங்க வரப்போ உங்க பக்கத்துல யாராவது பேசஞ்சர், ஏதாவது ஒரு சிக்கான ஒரு பேசஞ்சர் இருந்தாங்களா, நீங்க எந்த நாட்டுல இருந்து வரீங்க, எப்படி இதாகுது, உங்க 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 கூட இருந்தவங்க யாருக்கா அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சா, உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தனியா ஐசோலேட் பண்ற ஒரு இது வச்சிருக்காங்க. ஒரு ஐடியால இருக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப உகாண்டால இருந்து வந்த ஒரு ஃபீமேலுக்கு வந்து அதிகமான காய்ச்சல் இருக்காம். இந்த எப்போலா வைரஸோட ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, அதிகமா காய்ச்சல் இருக்குமா, வாந்தி, பேதி, உடம்பு வந்து பயங்கர டயர்டா இருக்குமா, ஒரு எப்பவுமே லோவா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு காய்ச்சலுக்கு ஒரு ஒரு நோய் வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்குமா, பயங்கரம் உடம்பு வலி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குமா. அதனால அந்த ஒருத்தரை மட்டும் தனியா பெங்களூர் ஏர்போர்ட்குள்ளேயே தனியா அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி
அவங்களுக்குன்னு தனியா ஒரு டாக்டர் டீம் வந்து அவங்கள கரெக்டா ஸ்கேன் பண்ணி அவங்கள கரெக்டா அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்மா அவங்களுக்கு எப்போலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகல. இந்த மாதிரி அவங்கள செக் பண்ணி பாக்குறப்ப அவங்களுக்கு அதிகமான காய்ச்சல் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அவங்க தனிமைப்படுத்திட்டாங்க. இப்போ எப்போலா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்கள வந்து அடுத்து அங்கேயே தான் வச்சு இது பண்ணுவாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சப்போஸ் ஏர்போர்ட்டோட வெளியே போய் மக்களோட மக்களா கலந்துட்டாங்க அப்படின்னா இந்த நோய் ரொம்ப ஈஸியா பரவிடும். ஏன்னா இதுக்கு தேவையே இன்னொரு பாடி. இந்த பாடி வந்து இன்னொரு பாடி தான் தேவை. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட பழகிறது, பேசுறது, அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க ஃபேமிலியோட உட்கார்றது, பேசுறது, குழந்தைங்களுக்கு பரவும், குழந்தைகிட்ட இன்னொரு இப்படியே பரவிடும். அப்படிங்கறனால எல்லா ஏர்போர்ட்லயுமே இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்லயுமே. அது மாதிரி இந்த நோய் வருது அப்படின்னா இதான் பிரச்சனை. இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கல. ஒரு பெரிய நாட்டுல, உலகத்துல இருக்கக்கூடிய காங்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டுல இது பயங்கரமா இந்த இது போய்கிட்டு இருக்கு. இன்னும் இந்தியாவுக்கு வரல. இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மே மாசம் தான் அங்கேயுமே இன்னும் மேவே முடியல. இந்த மேல தான் ஸ்டார்ட் ஆச்சு. 200 பேர் வந்திருக்காங்க இந்த எப்போலா வைரஸ்னால. நம்ம இந்தியாவுக்கு வராதனால நம்ம பெருசா நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டுல இது ரொம்ப பயங்கர சிவியரா இது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மாதிரியான அமைப்பே இதை என்ன பண்ண தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதான் உண்மை. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.